வெல்கம் பேக் டு பிங்க்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம 3 இன்க்ரீடியன்ட் வச்சு சாக்லேட் ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப குவிக் அண்ட் ஈஸியான ரெசிபி. ஸோ இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். இன்றைக்கி நான் 2 போர்பன் பிஸ்கட் பேக்கெட் எடுத்திருக்கேன். ஒரு பிஸ்கட் பேக்கெட்டோட வெயிட் வந்து 100 கிராம்ஸ். ஸோ டோட்டலாக நம்ம 200 கிராம்ஸ் எடுத்திருக்கோம். ஒரு பிளெண்டரில் 2 பிஸ்கெட்டை உடச்சி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துட்டு நல்லா பவுடராக பிளெண்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 கப் பால் சேர்த்துட்டு அகேன் பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம ஐஸ்கிரீம் பேஸ் ரெடியாக இருக்குது. இன்றைக்கி நான் ஒரு கண்டெய்னர் எடுத்திருக்கேன். நம்மளோட அந்த ஐஸ்கிரீம் பேஸ் இந்த கண்டெய்னரில் சேர்த்துடலாம். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணிடலாம். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஐஸ்கிரீம் செட் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் கண்டெய்னர்லேருந்து அகேன் பிளெண்டருக்கு மாற்றிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்படி செய்கிறதுனால நம்மளோட ஐஸ்கிரீம் ரொம்ப க்ரீமியாக வரும். இப்போ அகெயின் சூப்பராக பிளெண்ட் பண்ணியாச்சு. இது உங்களுக்கு தேவையான மோல்ஸில் நீங்கள் ஊற்றிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து ஒரு ஐஸ்கிரீம் கப்பில் ஊற்ற போகிறேன். நீங்கள் டம்ளர் இல்லாட்டி இதே கண்டெய்னரில் கூட ஊற்றி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஐஸ்கிரீம் கப்பில் ஊற்றிட்டு இதை ஒரு கிளிங் ராப் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இது மினிமம் ஒரு 8 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணுங்கள். நைட் ஃபுல்லாக வச்சா ரொம்ப நல்லா செட் ஆகி கிடைக்கும். ஸோ இப்போ 8 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சூப்பராக ஐஸ்கிரீம் செட் ஆகிருக்கு. ரொம்ப ஈஸி அண்ட் டெலிஷியஸான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க்ஸ் கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.